இங்க பாத்தீங்கன்னா லைலான்ற பொண்ணு உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. திடீர்னு இருந்தால் வீட்டுக்கு வந்ததுமே இதுக்கப்புறம் நான் உன்னை பாக்கிறதுக்கு வர மாட்டேன், எனக்கு பசங்களாம் இருக்காங்க, என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்க போறேன், நீ உன்னோட வாழ்க்கையை பாத்துக்குன்னு சொல்லி சொல்றாரு. லைலா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்றோம் புரியுதா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாங்க. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கிற விஷயம் உனக்கு தெரியல, இதுக்கப்புறம் நான் உன்னை பாக்கிறதுக்குலாம் வரமாட்டேன், உன்னோட வாழ்க்கையை பாத்துக்குன்னு சொல்லிட்டு இவன் அங்க கிளம்பிடுறான். இங்க இந்த ஹீரோவும் 6th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி ஒரு ஹோட்டல்ல வச்சு கொண்டாட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து லைலாவும் அங்க வராங்க. லைலாவும் ஹீரோவோட ஒய்ஃபுமே 10 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. இந்த பொண்ணுக்காகவே இவங்களும் ஒரு கேக் செஞ்சு எடுத்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டதுமே உங்களுக்கு ஏதோ வயிறு வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் வீட்டு கார்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு இதனால கொஞ்சம் அடியும் படுது. ஹீரோயினை பாத்துக்கிறதுக்காக லைலா அவங்க வீட்லயே தங்கிடுவாங்க. இவரும் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி பார்த்தா லைலா சூனியம் வச்சுன்னு இருப்பாங்க. லைலா ஏற்கனவே சூனியக்காரியா தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயினோட மொத்த சுத்தமே ஆட்டி போறதுக்காக தான் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்திருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க ரிலேஷன்ஷிப்பா வச்சிருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு இந்த பொண்ணு சூனியம் வச்சு விட்டுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயத்தை பத்தி உன் பொண்டாட்டி கிட்ட நான் சொல்றேன்னு சொல்லி இவங்கள மிரட்டுறாங்க. சூனியத்தோட பவர்னால ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிக்குது. மனைவி எப்படியாச்சும் காப்பாத்தினன்றதுக்காகவே ஒரு மாடர்ன் சாமியார் கிட்ட போய் இவரும் பேசுறாரு. இந்த சாமியார் லேடி என்னால இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ண முடியாது, எனக்கு மேல ஒரு குரு இருக்காங்க சொல்லிட்டு அவங்களையும் கூட்டு வந்துறாங்க. அவங்கள வச்சு ஒரு பூஜையும் ஸ்டார்ட் பண்றாங்க. கருப்பு கலர் பொம்மையை வச்சு ஹீரோயினுக்கு சூனியத்தை கொடுத்தாங்க. வெள்ளை கலர் பொம்மையை வச்சு அதை அசால்ட்டா எடுக்கிறாங்க. நானே உன்னை ஃபேஸ் டு ஃபேஸ் மோதி உன்னை காலி பண்ற பாருன்னு சொல்லிட்டு இவங்களை லைலா மீட் பண்ணதுக்காக சுடுகாடுக்கும் போறாங்க. ஹீரோயினுக்கு லைட்டா சைனா ஆட்டி அவங்களையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு கத்தியத்தை அவங்களே குத்திக்க சொல்றாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு எப்படிதான் ஹீரோ போனாருன்னே தெரியல. அனிதான்னு சொல்லி குரல் கொடுப்பாரு. அந்த பொண்ணுங்க தெரிஞ்சு போயிடும். டக்குன்னு கத்தியால அந்த வெள்ளை கலர் பொம்மையும் குத்திடுவாங்க. சூனிய வைக்கிற லேடிக்கு சூனியத்தை வச்சு அந்த லேடியும் காலி பண்றாங்க. அப்படின்னு படத்தை முடிக்கிறாங்க.